ஐபிஎல் 2025 30வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற தோனி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 23 ரன்களுக்கு 2 விக்கெட்களை இழந்து தடுமாறியது. ரிஷப் பந்த் அரை சதம், மிச்சல் மார்ஷ் 30 ரன்கள் எடுத்தனர். இதன் மூலம் லக்னோ அணி 166 ரன்கள் எடுத்தது. கேப்டன் தோனி சுழற்பந்து வீச்சாளர்களை அற்புதமாக பயன்படுத்தினார். ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்களை வீழ்த்தினார். நூர் அகமது 4 ஓவர்களில் 13 ரன்கள் மட்டுமே கொடுத்து அசத்தினார். வேகப்பந்து வீச்சாளர்களில் கலீல் அகமது, அன்ஷில் காம்போஜ் தலா 1 விக்கெட் எடுத்தனர். ஐபிஎல் 2025 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இது 2வது வெற்றி. ஒரு கட்டத்தில் சென்னை அணி தோல்வியடையும் நிலையில் இருந்தது. ஆனால் சிவம் துபே, தோனி பொறுப்புடன் ஆடி வெற்றி பெற வைத்தனர். தோனி 11 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்தார். அதில் ஒரு சிக்ஸர், 4 பவுண்டரிகள் அடங்கும். சிவம் துபே 43 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். லக்னோ அணி 166க்கு 7 ரன்கள் எடுத்தது. சிஎஸ்கே 168க்கு 5 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் சிஎஸ்கே அணி நடப்பு சீசனில் 2வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் சிஎஸ்கே அணி புள்ளி பட்டியலில் 10ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரரான சிவம் துபே பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 37 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 43 ரன்கள் சேர்த்தார். இதில் 3 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். சிவம் துபே நடு ஓவர்களில் மிகவும் நிதானமாக ஆடியது ரசிகர்களுடைய விமர்சனத்தை பெற்றாலும் கடைசியில் பவுண்டரி, சிக்ஸர் அடித்து அதற்கு ஈடு கட்டிவிட்டார். இந்த நிலையில் தான் ஏன் இவ்வளவு மெதுவாக ஆடினேன் என்பது குறித்து சிவம் துபே தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த வெற்றி குறித்து பேசிய அவர், இந்த வெற்றி எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. தொடர்ந்து 5 போட்டிகளில் நாங்கள் தோல்வியை தழுவினோம். இது எங்கள் சிஎஸ்கேவே கிடையாது. இன்று எங்கள் அணியின் பவுலர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். நான் இன்று பேட்டிங் செய்யும் போது கடைசி வரை களத்தில் நின்று விளையாட வேண்டும் என்று நினைத்தேன். போட்டியை நாம் நின்று முடிக்க வேண்டும் என்று எண்ணிதான் நான் என்னுடைய ஆட்டத்தை கட்டமைப்பேன். இன்றைய ஆட்டத்தில் கடைசி வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். விஜய் சங்கர், ஜடேஜா ஆகியோர் ஆட்டம் இழந்தவுடன் நாம் பொறுமையாக விளையாடி கடைசி வரை விளையாட வேண்டும் என்ற மன உத்வேகத்தை கொண்டு வந்தேன். எப்போதுமே சூழலுக்கு ஏற்ற வகையில் விளையாட வேண்டும். இதனால் தான் நான் இன்றைய ஆட்டத்தில் அதிரடியாக ஆடாமல் கடைசி வரை போட்டியை கொண்டு செல்வோம் என்பதற்காக மெதுவாக விளையாடினேன். லக்னோ பவுலர்களும் தங்களுடைய திட்டத்தை சிறப்பாக களத்தில் செயல்படுத்தினார்கள். அதனால் தான் நான் பந்தை அடித்து ஆட முயற்சி செய்யவே இல்லை. மேலும் தோனி அதிரடியாக ஆடியவுடன் என்னுடைய நெருக்கடி அனைத்தும் குறைந்தது. நான் கொஞ்சம் நிம்மதி அடைந்தேன். இன்றைய ஆட்டத்தில் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இதனை அடுத்த போட்டிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சிவம் துபே தெரிவித்துள்ளார். இப்போட்டி முடிந்த பிறகு பேசிய தோனி, ஷேக் ரஷீத் நீண்ட காலமாக அணியில் இருக்கிறார். பயிற்சியின் போது வேகப்பந்து வீச்சாளர்கள், ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிறப்பாக பேட்டிங் செய்திருக்கிறார். அவருக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முதல் போட்டியிலேயே சிறப்பாக பேட்டிங் செய்துள்ளார் என கூறினார். இதனால் இனி வரும் போட்டிகளிலும் ரஷீத் சிறப்பாக பேட்டிங் செய்தால் அவரது இடம் நிரந்தரம் செய்யப்படும். புது ஓபனர்களாக ராசின் ரவீந்திரா, ஷேக் ரஷீத் ஆகியோர் இருப்பார்கள். நீண்ட கால ரெகுலர் ஓபனர்கள் டிவோன் கான்வே, ருத்துராஜ் கெய்க்வாட்டிற்கு இனி ஓபனர் வாய்ப்பு இருக்காது என கருதப்படுகிறது. மேலும் அடுத்த சீசனுக்கு முன் டிவோன் கான்வேவை கழற்றிவிட வாய்ப்புள்ளது. மேலும் சிவம் துபேவை கேப்டனாக நியமித்து ருத்துராஜையும் அணியில் இருந்து தூக்கவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.